படம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஒரு மியூசிக் இல்லை, டைலாக்கும் கம்மியாக இருக்குது. அந்த புது பொண்ணு கதாநாயகி வந்து கல்லுக்குழி வீரம் அருணா தெரியுங்களா, அவங்களுடைய முகபாவனையும் சரிதாவுடைய முகபாவனை எல்லாமே முகபாவனை தான். படத்தில் முகபாவனை தான். படம் அருமையாகுது. அந்த ஆட்டோ, அந்த சேவல், இதுதான் கதை. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. அதாவது மாந்திரிகத்துன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் மதுரையில் வந்து மருந்து வைப்பாங்க, இந்த டிவி போட்டு உருவாங்க. அதோட கதையை முடிச்சுட்டு உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு முடிவு வந்துச்சு. ஏன்னா அந்த கோழி அறுத்தாங்களா காவு குத்தாங்களான்னு தெரியல. அதாவது காதலும் இருக்குது, மாந்திரிகமும் இருக்குது. முடிவு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஃபைனலாக கிளைமேக்ஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அருமையாக இருக்குது. இல்லை, சூப்பராக இருக்குது. நம்மளை உட்கார வச்சுட்டாங்க ஸ்க்ரீனில், வேறு எதுவும் திங்க் பண்ண விடலை. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அருமையாக இருக்குது. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம், தாராளமாக 2வது வாட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி ரிவ்யூ உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம், நீங்களே போட்டுக்கோங்க. கதை ரொம்ப சிம்பிள் தான். ஒன் லைன் ஸ்டோரி தான், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து அதான் சொன்ன மாதிரி கதையாக பார்க்குறதோட ஒரு ஜேர்னியாக தான் நம்ம இந்த படத்தை அணுகணும். அந்த குடும்பத்தோட ஜேர்னி, அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அந்த குடும்பத்தில், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. அது கமர்ஷியல்லாம் வாரத்துக்கு 4 படம் வரும்னா, இந்த மாதிரி படம்லாம் எப்போவாச்சும் தான் வரும். இந்த மாதிரி படம் தான் வரணும் நிறையா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். I am happy that சிவகார்த்திகேயன் came forward and produced this film, and எந்த ஒரு கமர்ஷியல் காம்ப்ரமைசேஷனும் இல்லாமல் என்ன சொல்லணுமோ அதை தைரியமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எண்டு வந்து ரொம்ப போல்டான ஒரு எண்டு. ஏன்னா இப்படி ஒரு சூரிய மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ்ட் வச்சுட்டு அப்படி ஒரு எண்டு எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இவங்க துணிஞ்சு அப்படி ஒரு எண்டு இவங்க யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது ஆனாபென், சூர்யா அவங்க தான் மெயின். அவங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அவங்க அதை தாண்டி வரவங்க எல்லாருமே அந்த ஊர்க்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க பேர் சரியாக இதில் போடலை, ஆனால் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலில் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அவங்க நடிகர்கள் மாதிரி தெரியல, உண்மையிலே கிராமத்து பக்கம் போனால் அப்படி ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி தான் அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க அது இந்த படத்துக்கு ஆடியோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து எங்கேயுமே தனியாக இதாகலை. சொன்ன மாதிரி அந்த ஜேர்னிங்கிறதுனால தனியாக ஆடியோ போட்டுருந்தா எப்படி இருந்திருக்குமோன்னு தெரில. பட் இந்த லைவ் ஆடியோங்கிறது ஏதோ நம்மளும் கூட சேர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளே நம்ம காதில் கேட்குற மாதிரி இருந்துச்சு அவங்க பேசுறது. வில்லேஜில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கிடைக்கிற மாதிரி தியேட்டரில் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, ஆனால் என்னன்னா அதே என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்லோவாக போகிற மூவிஸ்லாம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து லேக் அடிக்கிற மாதிரி இல்லை. அது வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. மியூசிக்கே இல்லாமல் 1.5 மணி நேரம் அந்த படத்தை எனக்கு வந்து இப்போ மியூசிக் போட்டு ஸ்பாயில் பண்ணுறதோட இது மாதிரி வந்து என்கேஜிங்காக ஒரு ரொம்ப டியூரேஷன் கம்மி, சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு வந்து என்கேஜிங்காக இருந்தது, ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த வில்லேஜில் வர சீன்ஸு, ஒரு சின்ன சேரோட வர சீன்ஸு, பைக்கில் கான்வர்சேஷன் பண்ணுறது, காமெடி தனியாக ட்ராக் இல்லாமல் இவங்களே வந்து பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாமே வந்து காமெடியாக இருந்தது. அப்புறம் சூரிக்கு வந்து லாஸ்ட் 3 படமே இருக்கட்டுமே, அவர் வந்து கேரக்டர் வைஸ் வந்து ஹீரோவாக இல்லாமல் அந்த கதை கேட்ட ஹீரோவாக வந்து பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தப்பு பண்ண சொல்ல வந்து ரிஃபார்ம் ஆகிறது, அதுக்கப்புறம் ஒரு நியாயமான விஷயத்துக்கு எடுத்து நிற்கிறது, அவரோட எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவர் நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு நல்ல பேக்ரூ. சிவகார்த்திகேயன் நல்ல டேலண்ட்டுக்கு தான் இந்த படம் கொடுத்துருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணது. சரி, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. கிளைமேக்ஸ்லேயாவது எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை சார். பட் இப்போ யூஸ்வலாக எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் நிறைய பிஜிஎம், மாசான ஒரு இன்ட்ரோ, மியூசிக் இதெல்லாம் வச்சு பார்த்து பழகிருக்கோம். சடனாக வந்து டோட்டலாக பிஜிஎம் இல்லை, மியூசிக் எதுவுமே நம்ம 1.5 மணி நேரம் படத்தில் உட்கார முடியாது. இல்லைங்க, சுத்தமாக முடியலைங்க. நமக்கு பிஜிஎம் தேவைங்க. ஆக்சுவலாக நமக்கு மியூசிக் ஆக்சுவலாக தேவை. அது புதுமை வந்து ட்ரை பண்ணலாம், ஆனால் சில பேசிக்கான திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மூவிக்குன்னு தேவையான பேசிக்கான திங்ஸ் இருக்குது. அதில் பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து நமக்கு தேவை. ஏன்னா ஒரு விஷயம், இப்போ நமக்கு நிறைய படம் வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா இருக்காது, பட் பாட்டு பிடிக்கும், பிஜிஎம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அது வந்து காப்பாற்றும் அட்லீஸ்ட். ஆனால் இந்த படத்தில் வந்து கதை சுத்தமாக கிடையாது, கதை சுத்தமாகவே கிடையாது. ஒரு ஜேர்னி மாதிரி ஒன்று கூட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது நடக்கலை. பயங்கர போரிங்காக போகுது. சீனை பயங்கரமாக ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன சீன் தான், அதை அப்படியே இழுத்து அடிக்கிறாங்க. அப்படியே எப்படா இந்த சீன் முடியும், அடுத்து என்ன சீனு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிடுறாங்க. சீக்கிரம் முடியும். கிளைமேக்ஸ் கிட்டலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் முகம் சுழிக்கிற சீனும் இருக்குது. அது படம் நல்லா இருந்தால் கனெக்ட் ஆகிருக்கும், மேபி கனெக்ட் ஆகிருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை. ஆனால் அது ஏன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. கமெண்ட் அடிக்கிறாங்க.
இல்லைங்க, ஸ்கோப் சுத்தமாக கிடையாது அவருக்கு. தப்பான ஒரு ஸ்டோரி செலெக்ஷன். அவரோட ஒரு ரேஞ்ச்க்கு அவர் கொடுத்துட்ருக்கார் பார்த்தீங்களா படம், விடுதலை மாதிரி, ஒரு கருடன் மாதிரி, அந்த ஒரு மீட்டரில் அவர் போகிறப்ப நடுவில் இது தேவையில்லாத ஒரு அட்டம்ப்ட். ஏன் அக்செப்ட் பண்ணார், எதுக்கு அக்செப்ட் பண்ணார், சிவகார்த்திகேயன் சார் ஏன் இதை வந்து இது பண்ணார், யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. பட் இதுக்காக சூரிய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த வாய்ஸ் டப்பிங் பேசுறதுக்கு அந்த கட்டின மாதிரியே பேசுறாங்க. அது கூட யூஸ் இல்லை இல்லைங்க, அது கூட யூஸ் கிடையாதுங்க. அது ஏதாவது ஒரு விதத்தில் படத்தை காப்பாற்றணும் பார்த்தீங்களா, படத்தோட கனெக்ட் ஆகணும், ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும். அது எதுவுமே நடக்கலை படத்தில், அது எதுவுமே நடக்கலை. பாவமாக தான் இருக்குது சூரி சாரை பார்க்கும்போது. ஒரு நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாளில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ப்ளஸ் எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன், எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்ணுறேன். எடுக்காது உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் கையில் லாஸ்ட்டில் கொடுத்து முடித்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு அனபென், சூரிய அனபென் வந்து யாருமே அங்கே ஒரு சூரிய அனபென் மட்டும் இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. 10 பேர் நடிச்சிருக்காங்க. அந்த 10 பேர் தான் எல்லா ஷாட்லேயும் இருப்பாங்க. யாருமே நடிக்கலை, அதுதான். எல்லாருமே அதில் நிஜமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. அங்கேருந்து இது லிட்ரலி லிவ்டு லைஃப். அங்கேருந்து அதை வாழ்ந்து அதை கேப்சர், அதான் ஒரு ஸ்டோரி லைன்னு ஒன்றும் கிடையாது. அதை ஆரம்பிக்குது, இது இன்டர்வல் பிளாக்கு, ஃபினிஷிங்கு, ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸ், இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்குது. அவளுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே அவள் இருக்கா. இப்போது அந்த சுச்சுவேஷனை கேப்சர் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணுறோம், அதை எப்படி மூவ் பண்ணுறோன்றது தான். எதுவுமே இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக வந்து ஒரு நார்மலான யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி இருக்கும், பிஜிஎம் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 1.5 hour படத்தை உட்காந்து பார்க்க முடிஞ்சதா? 3 hours பார்க்கலாம். 1.5 hours என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னடா இதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் விட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். ஸோ எப்படி சொல்கிறது, ஆஸ்கர் வந்து வெற்றிமாறனுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவிலேருந்து PS வினோத் வாங்குவார், கன்ஃபார்மாக வாங்குவார். ஏன்னா நம்ம சூரிக்கு அது பார்த்த விதம் வந்து இன்னொரு பொண்ணு பண்ணுறதை பார்த்துட்டு இது பண்ணுறது தப்புன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சில பேர் லேகா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நானும் அப்படி தான் வந்து, ஆனால் நல்லா இருக்குது, வித்தியாசமாக தான் இருக்குது. இது நல்ல படங்களையும் நம்ம ரசிக்க பார்க்க கற்றுக்கிட்டா தானே நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். அது நல்லா தான் இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன நகைச்சுவை ரசிக்கும்படி தான் எல்லாம் சிரித்தாங்க, கை தட்டினாங்க. சூரியுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது, உணர்ச்சி வசப்படாமல் நல்லா இயல்பாக நல்லா மெதுவாக போகுது, எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது படம். அதுதான் கொஞ்சம், ஏன்னா சூரிய குரலே கொஞ்சம் நமக்கு பழகணும் இல்லையா, அவர் குரல் வந்து கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி அது பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் சில நேரத்தில் புரிய மாட்டேன். நல்லா பண்ணியிருக்காங்க. குழாங்கல் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான், அது குழாங்கல்லையும் ஒரு செய்தி சொல்லியிருப்பார். அப்பா வந்து அம்மா வடிக்கிற அந்த மாதிரி, அது ஒரு புரிதல், அது சின்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பேய் ஓட்டுறது, மருந்து வச்சுக்கிறது தப்புன்றதை கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயமா இருக்குது. ரொம்ப ஸ்லோ. படத்தில் மியூசிக் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வராங்க எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். படத்தில் மியூசிக் இல்லை, லைவ் சாங் மட்டும்தான். எப்படி படம் கனெக்ட் ஆகிச்சா? எனக்கு வந்து மியூசிக் இல்லாதது வந்து அவ்வளோவா தெரியல. என்னென்னா நேச்சுரலான சவுண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த குயில் சத்தம் போடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம். அண்ட் நேச்சுரலாக இருந்தது சிலதெல்லாம், ரொம்ப நேச்சுரல். இந்த ஊரில் ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் இதில் வண்டி சத்தம், அந்த சத்தம் ஓகே. பட் இந்த சைட்லேருந்து குயில் அதெல்லாம் கத்தோல அதெல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு 13-14 வயசுக்கு வந்த பொண்ணுங்க காதலிக்க ஆரம்பிக்காட்டி தான் பெற்றோர்கள் கவலைப்பட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க, என் பொண்ணு காதலிக்க மாட்டேங்கிறான்ட்டு. ஆனால் இந்த படத்தில் இந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிக்கிறா. அவளை கட்டிக்க போகிற பையனாக சூரி வராரு. அவர் வந்து எவ்வளோ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு. அந்த பொண்ணை வந்து காதலிச்சு தான் அந்த பையன் ஏதோ இந்த பொண்ணுக்கு சூனியம் வச்சுட்டான், அவர் பேய் பிடிச்சதுன்னு சொல்லி இந்த காதலிக்கிற பொண்ணெல்லாம் பேய் பிடிக்கிற பொண்ணுன்னு சொல்லி நிறைய பெண்கள் அங்கே வராங்க. பெண்களை கூட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த சாமியார் பேய் ஒட்டின்னு வரக்கூடிய சாமியார் வந்து அடிக்கிறது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து வயிறு பெண்களோட என்னென்ன பாகங்கள்லாம் கை வைத்து பாலியல் செண்டல் செய்கிறாரு. அப்போ இந்த மூட நம்பிக்கைங்கிறது பெண்களை வந்து காதலுக்கு எதிராக நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் செண்டலுக்கு உட்படுத்தி கொடுமைப்படுத்துதுங்கிறத மிகச்சிறப்பாக காமிச்சிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடுது, அந்த பாட்டு கூட பாடக்கூடாதுன்ட்டு அடி உதைக்கிறாரு சூரி. அதாவது இப்போ பெண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுற உரிமை கூட கிடையாது, காதலை வெளிப்படுத்துகிற உரிமை இல்லைங்கிறது மிகச்சிறப்பாக எடுத்திருக்காங்க.
முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஆட்களை பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் ஊருன்றதை தாண்டி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் ஆட்கள் யார் பார்க்குறாங்களோ அவங்க ஊர் ஆட்கள் மாதிரி கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து ஒயின் ஷாப் தேடுற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் முகம் தெரியாத ஆட்கள்கிட்ட அண்ணா கடை எங்கே இருக்குது, ஒயின் ஷாப் கடை எங்கே இருக்குதுன்னு கேட்குற ஆட்கள் இருப்பாங்க. சிட்டிலையும் இருப்பாங்க, கிராமத்துலையும் இருப்பாங்க. இந்த மாதிரியான ரொம்ப இயல்பான மனித இயல்புகளை திரைக்கதையில் அமைச்சது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எனக்கும் சரி என் நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்குமே நாங்கள் தேட்டரில் உட்காண்ட்ருக்கிறது தான் தெரியுதே தவிர நாங்கள் அந்த ஷேர் ஆட்டோவில் நாங்களும் பயணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா ஒரு ஷேர் ஆட்டோ, அந்த ஷேர் ஆட்டோவில் நாங்களும் வந்து கூடவே பயணிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று ஒரு முறையும் வந்து அந்த ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, ஒரு ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ரெண்டாவது முறை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் சிரிப்பீங்க. ஏன் சிரிப்பு வருதுன்னா அதுதான் திரைக்கதை. அது ஏன்னா நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த சீட்டில் இல்லை, திரைக்கதை அந்த சினிமா தேட்டருக்குள்ளே இல்லை, நீங்கள் அந்த ஷேர் ஆட்டோக்குள்ளே இருக்கீங்க. உங்களை அறியாமே உங்களுக்கு சிரிப்பு வரும். ரெண்டாவது முறை அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் சிரிப்பு வருமானா இந்த படத்தில் சிரிப்பு வரும். ப்ரோ மெசேஜ்ன்றதை தாண்டி வாழ்வியலை எல்லா இடத்துலையுமே நம்ம கருத்துன்றதை தாண்டி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றத கருத்தை சொல்கிறத தான் எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். ஹெல்மெட் போட்டு போனலாம் சொல்கிறாங்களே, ஆனால் இந்த படத்தில் வாழ்வியலை அப்பட்டமாக காமிச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப அவசியமாக பார்க்குறேன். நீ நல்லவனா கெட்டவனான்றதுலாம் ரெண்டாவது, ஆனால் அதை அப்படியே அப்பட்டமாக காட்டுறது இருக்குல்ல, என்ன நடக்குதோ அதை ரூட்டட் அந்த அப்படியே காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அதை வந்து பூசி மொழிகி அதை வந்து கொஞ்சம் இப்போ இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தகவல் வச்சுப்பாங்க. அதில் முலாம் பூசி அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷாக காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இல்லை அதை நீ அப்படியே காமிச்சாலும் அது பேரழகுதான்றது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு நிறைய இப்போ நான் சொல்லிடுவேன்ற பயம் இருக்குது. எனக்கு நிறைய சீனை எங்கே பயந்து சொல்லிட போகிறோன்ற பயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை பார்க்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க உணர்வை உங்களுக்கு ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணராமல் போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் அந்த நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் பாண்டியனோட முடிவு என்னவா இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். பாண்டியனை நீங்கள் ட்ராவல் பண்ணாமே நீங்கள் போயிட்டீங்கன்னா பாண்டியனோட முடிவு என்னன்றதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த படத்துக்கூடயே ட்ராவல் பண்ணால் தான் பாண்டியன் வந்து என்ன முடிவு எடுத்திருப்பான், என்னவா யோசிச்சிருப்பான் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அவன் நல்லபடியாக யோசிச்சிருப்பானா இல்லை என்னவா யோசிச்சிருப்பான்றது உங்களுடைய மனநிலையை பொறுத்து.